ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூட வந்திருப்பேன். என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஆக்சுவலாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செயின் மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? நம்ம சைக்கிள் செயின் மாதிரி இருக்கும். என்னடா சைக்கிள் செயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்படுவீங்க. ஓகே, அதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு டாய் தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாய். இது வரைக்கும் நீங்கள் திங்க் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு நான் அதை தான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் ரிவ்யூ வந்து பண்ண போகிறேன். ஸோ எஸ், இதை நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசானில் தான் எடுத்துருக்கேன் மக்களே. அமேசான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கிங்கோடு போட்டு அமைச்சிருக்காங்க. நியோவோட அட்வர்டைஸ்மெண்ட்டோட போட்டு அமைச்சிருக்காங்க, விச் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேக்கிங் அமேசான் சைட்லேருந்து பார்த்ததில்லை. மேபி அவங்க வந்து கொஞ்சம் இப்போ அட்வர்டைஸிங்கில் கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸாக நம்மளோட யூஷுவல் அந்த பாக்ஸ் பேக்கிங் வரும்ல, இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் இப்போ தான் வந்து அந்தளவுக்கு வரதில்லை. பாக்ஸை மிச்சம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இது மாதிரி கவர் போட்டு அமைச்சிடுறாங்க. வெரி பெஸ்ட். இது வந்து டேமேஜ் ப்ராடக்ட் இல்லை அப்படின்றலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ ஓகே, என்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமேசானில் காட்டிடுறேன், சரிங்களா? ஸோ எஸ், இது தான் கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னன்னா, இட்ஸ் ஆக்சுவலி பைசைக்கிள் செயின் டாப் கேன் இன்க்ரீஸ் யுவர் இது வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டாய் மக்களே, அவ்வளோதான். இது வந்து ஃபிட்ஜெட் டாய்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும்னா செயின் ஸ்ப்ராக்கெட் கைரோ ஃபிட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரில, அது கிளியராக எனக்கு பேர் தெரில. ஏதோ கைரோன்றாங்க. கைரோனா என்னன்னு தெரியல. கைரோன்றது இட்ஸ் பேஸ்ட் ஆன் கம்பாஸ் மாதிரி. ஸோ கைரோன்றது நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளோட அந்த என்ன சொல்கிறது, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த கைரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணப்படுது. அது எந்தளவுக்கு ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியல. பட் யா, அந்த கைரோ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மக்களே. இது ஃபுல் மெட்டல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மினி சைக்கிள் செயின் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மினி சைக்கிள் கியர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். வேணால் டீட்டெயில்டாக ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாங்க பாருங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படியோ 2 வருஷமாக நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுக்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அதை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய கண்ணோட்டமே. பட் என்னால் எடுக்க முடியல. என்னடா ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் செம ப்ரைஸாக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து மினிமமே பார்த்திங்கன்னா 2700 ஆரம்பிச்சு 3500 4000 வரைக்குமே இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் இருந்தது. ஸோ அதனால் சரி, ஏன்டா இவ்வளோ காசு போட்டு வாங்கணும். இன்ஃபேக்ட் ஈபேலேருந்து என்ன எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். ஈபேலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா போட்டிருந்தாங்க இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங். பட் ஃபைனலி என்னன்னு தெரியல, அமேசானில் திடீர்னு பார்த்தீங்கன்னா செம கம்மி விலைக்கு போட்டிருக்காங்க மக்களே. வேணால் ப்ராடக்டோட ப்ரைஸிங் உங்களுக்கு காட்டிடுறேன். ஒன்லி 700, விச் இஸ் வெரி லோ. தெரியல அந்த குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப லோ ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஓகே, தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தூக்கிட்டேன். ஸோ வாங்க பல பேசாமல் ப்ராடக்டை பார்த்துடலாம். என்ன வருது? ஓகே, இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து ஆக்சுவலாக இம்போர்ட்டட். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, சைனீஸ் போட்டிருக்கு பாருங்கள், மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு ஃபிட்ஜெட் காய். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சைனாவில் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்களே பார்த்தா இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக சைனாலேருந்து எடுக்க வேண்டியது நானே இன்னும் எடுக்காமல் இருக்கேன். ஸோ எஸ், இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. என்ன ஒன்றுனா, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது. என்ன ஒன்றா, இது கூட ஆக்சுவலாக ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுற அந்த ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க. இதில் கொடுக்கல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. இது நீங்கள் ஃபிட்ஜெட்டாக இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியல எப்படி ஒர்க் பண்ணணுன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த க்ரேன் கீழே இருக்கும்ல, செயின் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லூஸாக இருக்குது ஆக்சுவலாக. இதை நம்ம டைட் பண்ணணும். ஸோ நம்ம டைட் பண்ணிக்கலாம். எப்படி டைட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ we need to tighten up. பட் யா, இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பழக்கம் வேணும் கைஸ், அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி இதுதான் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை இது மாதிரி செயின் மாதிரி ஓட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நோ ஒர்த்தில் தான். பட் ஆனால் வந்து
ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ப்ராடக்ட்டு, அதனால தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னா, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்பின்னர் மாதிரி. ஸோ இப்படி ஸ்பின் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்களா. ரீசெண்டாக கூட இந்த ப்ராடக்ட் எடுத்திருந்தேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் பென் ஸ்பின்னர் மாதிரி தான். ஸோ இது வந்து நான் அதை எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர் தான். திஸ் இஸ் ஆக்சுவலி எ ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் விச் இஸ் ஆல்சோ கைரோ ஸ்பின்னர். ஓகேங்களா. பட் இது வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பின்னர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எப்படின்றது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றது எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. போக தான் பழகிக்கணும். பட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விளையாடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது எப்படின்றது உங்களுக்கு போக சொல்கிறோம் கைஸ். ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் இப்போதைக்கு உள்ள ப்ராடக்ட்டு. இதோட பில்ட் குவாலிட்டி ஆஸ் ஆஃப் நோ டீசெண்டாக தான் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து வெளியே வந்துடக்கூடாது, செயின் வந்து வெளியே பிச்சுக்கிட்டு வந்துடக்கூடாது. ஆஸ் ஆஃப் நோ வராது மாதிரி தான் தெரியுது. பட் நாளடைவில் வந்து லூஸாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி லூஸ் ஆனால் இதை டைட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதை நம்ம போக தான் பார்க்கணும். அண்ட் பில்ட் குவாலிட்டி இஸ் வெரி குட். ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல். ஓகேங்களா. என்ன மெட்டல் அப்படின்னு எனக்கு தெரியல. ஜிங்க் அலாய்னு போட்டிருக்காங்க, பட் என்ன மெட்டல் நம்மளுக்கு தெரியல. ஸோ பில்ட் குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வெயிட்டும் ஓரளவுக்கு இருக்குது கைஸ். எப்படியும் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு வெயிட்டு. ஸோ வெயிட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. கீ செயினாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எங்கேயுமே மாட்டக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லை. பட் நீங்கள் பாக்கெட்டில் கேரி பண்ணலாம், ஃப்ளைட்டில் கூட கேரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாரும் அந்த அப்ஜெக்ட் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க மக்களே. சரிங்களா. ஸோ இதான் கைஸ் இப்போதைக்குள்ள ப்ராடக்ட்ஸ். நான் வந்து இது என் மாமா மூலமாக இம்போர்ட் பண்ணி கொண்டு வாங்க மாமா அப்படின்லாம் கேட்கலான்னு நினச்சேன். கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசானில் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண நினைக்கிறேன். சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அமேசானில் லேட்டாகவே வரும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வரும். ஒரு கட்டத்தில் வரும், அதுக்கப்புறம் வராமல் போயிடலாம். ஸோ அதனால் வந்து வரும்போது மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. மானிட்டர் பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடச்சிடும். இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. நான் இந்த போஸ்ட் பண்ணும்போது இது எப்படியே நான் இப்போ எடுத்து இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மாத காலங்கள் ஆகிடும். அந்த சமயத்தில் இருக்குமான்னு தெரியல. பட் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க மக்களே. கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே தான் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ இதான் கைஸ் இந்த ப்ராடக்டான ரிவ்யூ. ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் கிடையாது. இது வந்து ஒரு கைரோ ஸ்ப்ராக்கெட் ஸ்பின்னர்னு சொல்லலாம். ஸ்ப்ராக்கெட் செயின் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதான் கைஸ் ப்ராடக்ட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சால் என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் another beautiful product review like this or different. So until this is Raju signing off. Take care, stay safe and bye மக்களே.